الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إن الله لا يحب المسرفين صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான மஸ்ஜித் திறப்பு விழாவின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே, பிரமுகர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் ஒரு மஸ்ஜிதுடைய திறப்பு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திறக்கப்பட்ட மஸ்ஜிது தான் மக்களுக்கு மத்தியிலே அது பிரபலப்படுத்தப்பட வேண்டும், மக்கள் எல்லாம் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு விழா இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவின் மூலமாக மக்கள் எல்லாம் மஸ்ஜிதிற்குள் தொடர்பு கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாகும். ஏனென்றால் மக்களுக்கு மஸ்ஜிதோடு எவ்வளவு தொடர்பு இருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹுடன் தொடர்பு ஏற்படும். அல்லாஹுடன் தொடர்பு ஏற்பட்டால் அவருடைய வாழ்க்கை புனிதமானதாக அமையும். அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் பிறகு மறுமை வாழ்க்கையும் சிறப்படைவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். ஆகவேதான் மஸ்ஜித் திறப்பு விழா என்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. இப்படி மஸ்ஜிது கட்டப்பட்டு திறப்பு விழா செய்யலாமா? மார்க்கத்தில் அதற்கு அனுமதி உண்டா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே முனாஃபிகீன்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். குபா என்ற ஒரு இடத்திலே முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதை நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு எதிராக அந்த மஸ்ஜிதுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே செல்லக்கூடியவர்கள் தாங்கள் கட்டக்கூடிய அந்த மஸ்ஜிதிற்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி முனாஃபிகீன்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அசலாக இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மஸ்ஜிது தக்வா என்பதாக சொல்லுகின்றான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, தக்வாவின் மீது தக்வாவினுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் என்பதாக குபா மஸ்ஜிதை பற்றி சொல்லுகின்றார். அதற்கு எதிராக இவர்கள், இந்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், ஒரு மஸ்ஜிதை கட்டி இஸ்லாத்திலே குழப்பம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை உருவாக்கினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரியாது. இப்படி தீய நோக்கத்தோடு அதனை கட்டி இருக்கின்றார்கள் என்பது தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக வேண்டி புறப்பட்டுக் கொண்டிருந்த நேரம், ஹிஜ்ரி 9வது ஆண்டு, அந்த மஸ்ஜிதை அவர்கள் கட்டி முடித்து அதை திறந்து வைக்க வேண்டும், தாங்கள் முதலாக வந்து அங்கே தொழுகை நடத்த வேண்டும் என்பதாக நபி அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய தீய நோக்கம் புரியாமல், சரி நான் இப்பொழுது போருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், போய் வந்த பின்னால் அதனை வந்து திறந்து வைக்கின்றேன், தொழுகின்றேன் என்பதாக ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் போருக்கு போன நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்கள் கட்டிய அந்த மஸ்ஜிதை பற்றி தெளிவுபடுத்தி விட்டான். அது மூமின்களுக்கு பலன் தருவதற்காக வேண்டி கட்டப்பட்டது அல்ல, மூமின்களுக்கு இடையூறு தருவதற்காக வேண்டி கட்டப்பட்டது. மஸ்ஜிதே திரார் என்று அல்லாஹ் தஆலா பெயர் சொல்லுகின்றான். எனவே அதற்கு நீங்கள் இசைவு தரக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா சட்டமிட்டான், கட்டளையிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அறிவிப்பு கிடைத்த உடனேயே போருக்கு போய்விட்டு திரும்பி வந்த நேரத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே சில சஹாபாக்களை அனுப்பி அந்த மஸ்ஜிதை இடித்து தள்ளினார்கள்.
இடித்தார்கள். இங்கே முதலாவதாக எதற்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டு இருக்கின்றது என்பதாக கேட்ட பொழுது அதை திறந்து வைப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசைவு தந்திருக்கின்றார்கள். என்றால் மஸ்ஜித் திறப்பு விழா என்பது ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அது இடையூறு தரக்கூடிய மஸ்ஜித் என்ற காரணத்தினால் அதை இழுத்து தள்ளும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பது அடுத்த விஷயம். மஸ்ஜித் திறப்பு விழாவின் காரணமாக இப்படி சில கூட்டங்களை நாம் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு சில உபதேசங்கள், சில நல்லுரைகள் சொல்லுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகின்றது என்ற காரணத்தால் இது உலமாக்களிடத்திலே மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. மஸ்ஜித் கட்டப்படுவது எதற்காக வேண்டி? மஸ்ஜித் என்பது மிக உயர்ந்த ஒரு கட்டடம். அது உலகத்திலே மஸ்ஜிதை போன்று உயர்ந்த கட்டடம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த மஸ்ஜித் ஒரு குடிசையாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். பக்கத்திலே ஒரு பெரிய அரண்மனை, மாளிகை, அது நவரத்தனங்களால் கட்டப்பட்டு இருக்கின்றன என்று இருந்தாலும் கூட மஸ்ஜிதை போன்று சிறப்புள்ளதாக அந்த ரத்தன மாளிகை ஆகாது. இது குடிசையாக இருந்தாலும் மஸ்ஜித் உயர்ந்தது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வீடு. அன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு. இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு என்ற பெயர் பெறக்கூடியது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆகிரத்திலும் கூட நிலைத்திருக்கும். இன்னொரு அறிவிப்பின்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலே, கட்டடங்களிலே சொர்க்கத்திற்கு செல்வது மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதுகள் அப்படியே சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டு விடும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான இடமாக மஸ்ஜித் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மஸ்ஜிதின் மூலமாகத்தான் மனிதனாக, மனிதன் சிறந்த பண்புள்ளவனாக ஆவதற்குரிய காரண காரியங்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கின்றன. போர்க்களத்திற்காக வேண்டி மக்களை தயார் செய்வது, போர் பயிற்சி அளிப்பது, ஞானங்களை உருவாக்குவது, இல்முகளை சொல்லிக் கொடுப்பது, இன்னும் ஜிக்ர் நடைபெறுவது, ஜிக்ரிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளியாக்குவது, இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருந்துதான், மஸ்ஜித் நபவியில் இருந்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே மஸ்ஜித் என்பது வெறுமனே ஒரு சாதாரணமான கட்டடம் அல்ல, அது ஒரு பல்கலைக்கழகம். எப்படி யூனிவர்சிட்டி என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான கலைகள் சொல்லப்படுகின்றனவோ, கற்றுக் கொடுக்கப்படுகின்றனவோ, அதே போன்று இந்த மஸ்ஜிதில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கலைகள், ஞானங்கள் மனிதர்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்படும். ஆகவேதான் அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பதாக சொல்லுகின்றார். வானல் மஸாஜித் லில்லாஹ், மஸ்ஜித் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக. எனவே இந்த மஸ்ஜிதுகளின் மூலமாக மனிதர்கள் பெற வேண்டிய ஞானங்களை, லாபங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை, அமைப்பை இந்த மஸ்ஜிதுகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் குய்யிர்து பைனல் மஸ்ஜிதி வல் ஜன்னா லக்தர்துல் மஸ்ஜித், உனக்கு சொர்க்கம் வேண்டுமா மஸ்ஜித் வேண்டுமா என்று என்னிடத்தில் அபிப்பிராயம் கேட்கப்பட்டால் நான் மஸ்ஜிது தான் வேண்டும் என்பதாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவேன் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் சொர்க்கம் என்பது என்னுடைய விருப்பத்திற்குரியதாக, என்னுடைய ஆசாபாசங்களை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி உள்ளதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அங்கே நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதுவெல்லாம் கிடைக்கும். மனிதனுடைய விருப்பத்திற்கு தோதான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றன. அவை அனைத்தும் கிடைக்கும் என்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்னுடைய லாபத்திற்காக வேண்டி, என்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, எனக்கு தேவைப்பட்ட பொருள்கள் கிடைப்பதற்காக வேண்டி, பெறுவதற்காக வேண்டி சொர்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றேன். ஆனால் மஸ்ஜித் இருக்கின்றதே, என்னுடைய ரப்புடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, ரப்புடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, அவனை திருப்திப்படுத்துவதற்காக நான் மஸ்ஜித் இருக்கின்றதே, அது அவருக்காக வேண்டி உள்ளது. ஆகவே என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய பொருளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் சிறந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், மன் அல்லஃப மஸ்ஜிதன் அல்லஃபஹுல்லாஹ், எவர் ஒருவர் மஸ்ஜிதை அன்பு வைக்கின்றாரோ அவரை அல்லாஹ் அன்பு வைக்கின்றான். மஸ்ஜிதை பிரியம் வைக்கக்கூடிய மனிதரை அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான். மஸ்ஜிதை நேசிக்கக்கூடிய மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதை போன்ற பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. உலகத்திலே எல்லா பொருள்களுடைய நேசமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அல்லாஹ்வுடைய நேசம் அடிப்படையாக காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் என் மீது நேசம் கொள்ளுகின்றான்
என்னை பிரியப்படுகின்றான் என்று வைத்துக் கொண்டால் இந்த பிரியத்தின் காரணமாக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சர்வ பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் அதன் மூலமாக ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ்வுக்கு பிரியமானவனாக நான் மாறிவிடக்கூடிய நேரத்திலே இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள். எனக்கு அது இல்லை, இது இல்லை, வாழ்வு இல்லை, வழி இல்லை. முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்றார்கள், முஸ்லிம்கள் தரக்குறைவாக நினைக்கப்படுகின்றார்கள், பல்வேறு விதமான தீமைகள் ஏற்படுகின்றன, மற்றவர்கள் மூலமாக துன்பங்கள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் அதற்கு ஒரு பரிகாரம் என்ன என்பதை நாம் காணுவதில்லை. எதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திப்பதில்லை. அதற்கு அடிப்படையாக இருப்பது மஸ்ஜித் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததால் ஆக்கிலத்து இலா கஸ்ஸாத்திஹா. ஒரு காலம் வரும், எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு காலம் வரும். எல்லா சமுதாயம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, இஸ்லாம் என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை நசுக்கிவிடக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும். எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முஸ்லிம்களை தாக்குவதற்கு எப்படி அழைப்பு கொடுப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டுகின்றார்கள். கமா ததால் ஆக்கிலத்து இலா கஸாத்திஹா. ஒரு விருந்து வைக்கக்கூடிய மனிதன் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த விருந்தை உண்ணுவதற்காக வேண்டி விருந்து சமைத்த, விருந்து தயார் செய்த அந்த மனிதர் பல மனிதர்களை அழைக்கின்றார். அண்ணன் நீங்களும் வாங்க, மச்சான் நீங்களும் வாங்க, மாமா நீங்களும் வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. நீங்க வராமல் விருந்து இருக்கக்கூடாது, நீங்கள் வராமல் இருந்தால் என்னுடைய விருந்து சிறக்காது என்பதாக சொல்லி எல்லா மனிதர்களையும் எப்படி வருந்தி அழைக்கின்றாரோ, விரும்பி அழைக்கின்றாரோ, அதே போன்று எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை அழிப்பதற்காக எல்லாரையும் ஒன்னா கூட்டுவாங்க. வாங்க எல்லாரும் போலாம், முஸ்லிம்களை அழிப்போம், இஸ்லாத்தை அழிப்போம் என்பதாக சொல்லி பல மக்கள் ஒன்றாக கூடி உங்களை அழிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். யூஷிக்குல் உமம் அன் ததா அலைக்கும், உங்களுக்கு எதிராக எல்லாரையும் அழைக்கக்கூடிய ஒரு காலம் வரும். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ். அப்படின்னா நாங்க அந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருப்போமா, ஜனத்தொகை கம்மியா இருப்போமான்னு கேட்டாங்க. எங்களால எல்லாரும் சேர்ந்து அழிக்கிறது அப்படின்னு சொன்னா நாங்க என்ன எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருப்போமா அந்த நேரத்துல முஸ்லிம்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர், நீங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லக்கூடிய காலத்துல சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஒரு சில லட்சம் மக்கள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு 2-3 லட்சம் பேர் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் 1.25 லட்சம் சஹாபாக்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. மற்ற சஹாபாக்கள் முஸ்லிம்களை எல்லாம் எடுத்துக்கொண்டா ஒரு 2-3 லட்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்லக்கூடிய நேரத்தில். ஆனா இப்போ எவ்வளவு இருக்கிறோம் இந்த உலகத்துல? உலக ஜனத்தொகையில 1/4 பகுதி 125 கோடி மக்கள் என்பதாக பொதுவாக ஒரு கணக்கு சொல்லப்படுகின்றது. 600 கோடி மக்கள் உலகத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த காலத்திலே நீங்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க, பல் அன்தும் கஸீர், ரொம்ப பேர் இருப்பீங்க. ஆனா எப்படி இருப்பீங்க தெரியுமா? குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளம் கரை புரண்டோடி வரக்கூடிய நேரத்திலே ஆற்று கரைகளிலே, ஆற்றினுடைய இரு மருங்குகளிலும் ஒதுங்கக்கூடிய குப்பை கூளங்களை போன்று நீங்கள் இருப்பீர்கள். எந்த விதமான பலமும் இருக்காது உங்கள்கிட்ட. ஆத்துல தண்ணி நிறைய வரும்பொழுது, வெள்ளம் பெருக்கு எடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நுரையா அந்த ஓரங்கள்ல ஒதுங்கி கிடைக்கும். மலை போல குவிஞ்சிருக்கும், பக்கத்துல உஃப்னு ஊதி விட்டா ஓடி பறந்து போயிடும், அதுக்குள்ள கையை விட்டா முதுகுன்னு போயிடும் உள்ள. எந்த விதமான சக்தியும் அதற்கு கிடையாது. அந்த குப்பை கூளங்களை போன்று நீங்கள் இருப்பீர்கள். பல் அன்தும் குஸான் ககுஸாஇஸ் ஸைல் என்பதாக சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல யன்ஸிஅன்னல்லாஹு ஃபீ சுதூரி அதுபிக்குமுல் மஹாபத மின்கும், எதிரிகளுடைய நெஞ்சங்களில் இருந்து உங்களை பற்றி உள்ள பயத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். சஹாபாக்களை பார்த்து எதிரிகள் எல்லாம் தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே பயத்தை நிரப்பி வைத்திருந்தார்கள். வெளித்தோட்டத்திலே சண்டை போட்டாலும் கூட உள்ள பயம் அவங்களுக்கு. அதே மாதிரி வெறும் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, பெரும் பேரரசுள்ள பேரரசுகளும் கூட, அரசர்களும் கூட, பலம் வாய்ந்த மனிதர்களும் கூட சஹாபாக்களை பார்த்து மிக ஒல்லியாக, மிக நோஞ்சானாக, உணவில்லாமல் பட்டினியாக தங்களுடைய வயிறுகளிலே கற்களை கட்டி கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து பயந்து கொண்டிருந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வல யன்ஸிஅன்னல்லாஹு ஃபீ சுதூரி அதுபிக்குமுல் மஹாபத மின்கும், உங்களை பற்றி உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து, நெஞ்சங்களிலிருந்து எடுத்துருவான். நம்மளை பார்த்து யாரும் பயப்படுறாங்களா? இப்போ
நம்ம பார்த்து யாரும் பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? பயந்து ஓடுறதுன்னு அர்த்தம், பயந்துட்டு வர்றதுன்னு அர்த்தம். மரியாதை கலந்த பயம், மரியாதை கலந்த பயம். ஒரு தந்தை தன்னுடைய மக்களை மிகச் சரியாக நிர்வாகம் செய்கின்றார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு தந்தையின் மீது மிக பிரியம் இருக்கும், ஆசை இருக்கும், அன்பு இருக்கும். ஆனா அந்த அன்பு மரியாதை கலந்த அன்பு இருக்கும். மரியாதையோடு அவரிடத்தில் பழகக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை வைத்திருக்கின்றான். ஈமான் நிரப்பமாக இருந்தால் எதிரிகளுடைய உள்ளங்களிலே நம்மை பற்றியுள்ள பயம் நிரப்பமாக இருக்கும், நம்மை பற்றியுள்ள பயம் இருக்கும். அதை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். எடுத்துறது மட்டுமல்ல, வல யக்லிபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் என்பதை அல்லாஹ் தஆலா போட்டுடுவான். அவங்க உள்ளத்துல பயத்தை எடுத்துருவான், உங்க நெஞ்சத்துல உங்க உள்ளங்களிலே பயத்தை போட்டுடுவான். வஹன் என்று சொன்னால் பலவீனம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு கருத்து விளங்காததன் காரணமாக ஃபமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொன்னால் என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை பேராசை கொள்ளுவதும் மௌத்தை வெறுப்பதும், இந்த ரெண்டும் தான் வஹன் என்பதாக அங்கே சுட்டிக்காட்டினார்கள். பொதுவா சாதாரண வஹன் என்று சொன்னால் பலவீனம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற இடத்துல அதை சொல்லி காட்டுகின்றான். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற வார்த்தை வாசகத்தின் மூலமாக அவர்கள் பலவீனம் அடைந்து விட மாட்டார்கள் என்பதாக. அந்த வஹன் அல்ல இங்கே. இந்த வஹன் பலவீனம் என்பது என்ன கருத்து என்று சொன்னால், உலகத்தினுடைய பேராசை ஏற்பட்டுவிடும், மௌத்தை பற்றி உள்ள வெறுப்பு ஏற்பட்டுவிடும். இந்த ரெண்டும் தான் உங்களை பற்றி மற்றவர்கள் தரக்குறைவாக அலட்சியமாக நினைப்பதற்கு காரணம், அடுத்தவரை பார்த்து நீங்கள் பயப்படுவதற்கு காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு அருமையான ஹதீஸ் இது. இன்னைக்கு ஏன் உலகத்துல முஸ்லிம்கள் மதிப்பிற்குரியவர்களாக இல்லை, முஸ்லிம்களை பார்த்து மற்றவர்கள் ஏன் மதிப்பதில்லை என்பதற்கு காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, உலகத்தினுடைய பேராசை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் போயிடும். யாராவது உலக ஆசை இல்லைன்னு சொல்லி, நான் உட்பட இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எனக்கு உலக ஆசை எல்லாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப துறவுத்தனமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நல்லா துறவிய போல இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு. காசை கொடுத்து பார்த்தா தெரியும் ஆசை இருக்கா இல்லையான்ட்டு. அவருக்கு ஒருத்தர் காவி துணி போட்டிருக்காரு, காவி துணி கட்டி இருக்கிறாரு, காசு மட்டும் கிடைச்சு அப்படின்னு சொன்னா அவர் காசை பார்க்கிற பார்வையிலே அவர் காவி துணி எல்லாம் பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாரும் உலக ஆசைக்கு அடிமைப்படாதவர்கள் யாரும் கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்தையும் அதற்கு பின்னால் தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்களுடைய காலத்தையும் அவர்கள் இந்த பொருளின் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தார்கள் என்பதையும் நாம் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறோம் என்பதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு பற்றுதலோடு இந்த பொருளின் மீது நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளுக்காக வேண்டி, உலக பொருளை சம்பாதிப்பதற்காக என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற மனப்பான்மை தான் பெரும்பாலான மனிதர்களுக்கு. பாருங்க, எத்தனையோ ஹராமான வியாபாரம், ஹராமா ஏன் செய்யறதுன்னு கேட்டா வேற எப்படித்தான் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கறோம். எப்படி சம்பாதிக்கிறது? நீங்களாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சிறுத்து நீங்க மேடையில் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க பாட்டுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பலரை பார்க்கிறோம். எது ஹராம் எது ஹலால் அப்படிங்கிறத சிந்திக்கிறதே கிடையாது, சிந்திப்பதே கிடையாது. சரி, அப்படி சிந்தித்தாலும் கூட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்க முடியாதுங்க என்று சொல்லிக்கொண்டு ஹராமை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நான் பல இடங்கள்ல பல தடவை சொல்லி இருக்கிறேன். இந்த ஜும்மாவில கூட நம்ம பள்ளியில சொன்னேன், ஹராம் ஹராம்னு சொன்னா வட்டி வாங்குறது ஹராம், கொலை செய்யறது ஹராம், அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பது ஹராம், அடிச்சு பிடுங்கிறது, கொள்ளை அடிக்கிறது ஹராம். இப்படி பெரிய பெரிய பாவங்கள் தான் அது ஹராம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது பொருளை சம்பாதிப்பதில் இப்படி பெரிய பெரிய பாவங்களின் மூலமாக சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது 100க்கு 90 பேர் ஹராமான வியாபாரத்தின் மூலமாகத்தான் சம்பாத்தியத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றோம். ஏன்னா கலப்படம் செய்யறது ஹராம். கலப்படம் செய்வது பொருளிலே ஒன்னொரு பொருளை, சுத்தமான பொருளிலே மட்டமான பொருளை கலப்படம் செய்வது ஹராம். இந்த ஹராமின் மூலமாக முழுமையாக அவர் ஹராமாக சம்பாதிக்கின்றார் என்பதுதான் பொருளாகும். இவர் எவ்வளவு கலப்படம் செய்யறாரோ அது மட்டுமல்ல, ஒரு பெரிய தேக்ஸாவில் ஒரு பெரிய தொட்டியில நல்ல நீர் இருக்கின்றது, நல்ல தண்ணீர் இருக்கின்றது, நல்ல தண்ணீர் ஜம்சம் தண்ணீர்னே வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தொட்டியில 10,000 லிட்டர் கொள்ளக்கூடிய ஒரு தொட்டியில ஜம்சம் தண்ணி இருக்குது. அதுல ஒரே ஒரு சிறு துளி அளவு, ஒரு துளி அல்லது 2 துளி அளவு நஜீஸ் விழுந்து விடுகின்றது என்று சொன்னால் அது பூராமே நஜீஸ் ஆயிடுது. யாரும் இப்ப ஜம்சம் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஜம்சம் தண்ணியுடைய அந்த ஸ்பெஷல் அதனுடைய புனித தன்மை கெட்டுவிடுது. ஒரே ஒரு சொட்டு நஜீஸ் தான், ஒரு சொட்டு மூத்திரம், ஒரு சொட்டு கள் மது அல்ல ஒரு சொட்டு ரத்தம் அதுல விழுந்துருச்சுன்னு சொன்னா யாருமே குடிக்க மாட்டோம்.
இல்ல அந்த உளுந்த இடத்தை மட்டும் நீக்கிட்டு மத்த இடத்துல குளிச்சுக்குவோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நஜீஸ் ஆயிடுது, எல்லா தண்ணியும். அதே போல ஹலாலான பொருளாக சம்பாதிக்கின்ற பல பொருள்கள் இருக்கின்றன, ஹராம் கலந்து விடுகின்றது என்று வைத்துக் கொண்டால் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஹராமாக ஆகிவிடும். இதை கவனத்தில் கொள்ளுவதே கிடையாது. எத்தனையோ வியாபாரிகள் நாம் பார்க்கிறோம், பல பொருள்களை கலப்படம் செய்து கலப்படத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபம் இருக்கின்றதே, அது நல்ல பொருளோடு கலக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து ஹராமாகிவிடும். பல ஹராமா, லாட்டரி சீட்டு விற்கிறவங்க எல்லா வியாபாரம் நல்ல வியாபாரமா இருக்கும், லாட்டரி சீட்டும் ஒரு பகுதியில் தனியா வச்சிருப்பார். அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பல்வேறு விதமான வியாபாரங்கள். சில கடைகளை நம்ம பார்க்கிறோம், சில ஃபேன்சி ஸ்டோர்ஸ், நல்ல நாகரிகமான சாமான்களா வச்சிருப்பாங்க. அதுல சிலைகளையும் வைத்து விற்பனை செய்வார்கள். சிலைகளும் இருக்கும், சில சாவி படங்களும் இருக்கும், ஏன்னு கேட்டா கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் வரும் பொழுது பல பொருள்களை வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு பொருள் அவருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் இது ஒண்ணுக்காக மட்டும் நான் வெளியே போக முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து வெளியே வாங்கிக்கிறேன்னு போயிடுவார். அதனால அவர் அந்த பொருளையும் சேர்த்து விற்க வேண்டிய சூழ்நிலை உடையவராக ஆகிவிடுகின்றார். இப்ப அந்த சிலையையோ படத்தையோ அவர் விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் அது ஹராம். விற்பனை செய்வது ஹராம். எப்படி உபயோகிப்பது ஹராம் என்று இருக்கின்றதோ அதே போன்று விற்பனை செய்வதும் ஹராம். ஒரு பொருளை உபயோகிப்பது ஹராம் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் ஹராம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கள் குடிப்பது, மது அருந்துவது ஹராம் என்று சொன்னால் மது சம்பந்தமாக 10 நபர்களை சொல்லி காட்டுகின்றார்கள். வட்டி ஹராம் என்று சொன்னால் வட்டி சம்பந்தமாக 10 நபர்களை சுட்டி காட்டுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாமே ஹராம் என்பதாக. அதே குற்றம் அவருக்கும் உண்டு. அதே போல ஒரு சிலையை வைத்து வணங்குவது ஹராம் என்று சொன்னால் சிலையை விற்பனை செய்வதும் ஹராம். பல்வேறு விதமான ஹராமான முறைகள், பல்வேறு விதமான ஹராமான வியாபாரங்கள் கலந்து இருக்கின்றன. அதனால ஜவுளி கடை இருக்குது, அதுலயும் சில நேரங்களில் கலப்படம் சொன்னா அந்த அளக்கக்கூடிய முறையிலே அல்லது குறையுள்ள ஒரு துணியை அவர் குறையை சொல்லி விற்காமல் இருந்தால் அது ஹராம். அளக்கக்கூடிய நேரத்தில் அளவிலே குறை செய்தால் அது ஹராம். மார்க்கத்திலே சட்டங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய ஜவுளி வியாபாரி. ஒரு சமயம் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு ஜவுளி கொடுக்கப்பட வேண்டும், அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஹாதிமை கூப்பிட்டு அந்த ஜவுளியுடைய துணிகளை எல்லாம், பேல்களை எல்லாம் சுற்றி கொடுத்து, ஒரே ஒரு துணியிலே இன்ன குறை இருக்கின்றது, நீ முதலாவதாக போன உடனேயே இந்த துணியிலே இன்ன குறை இருக்கின்றது என்பதாக அந்த கொடுப்பவரிடத்திலே வாங்குபவரிடத்திலே சொல்லி நீ கொடுக்க வேண்டும். இதை திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி இமாம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அந்த ஹாதிம் வாங்கிட்டு போனவர் சொல்ல மறந்துட்டார். திரும்பி முதலாவதாக அவர் விற்பனை செய்துவிட்டு பொருளோடு திரும்பி வரக்கூடிய நேரத்தில், அந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வந்த உடனே முதல் கேள்வி இதைத்தான் கேட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் சொன்ன மாதிரி நீ போய் சொன்னையான்னு கேட்டாங்க. இமாம் அவர்கள் நான் மறந்துட்டேன் அப்படின்றார். அவர் உடனே இமாம் அவர்கள் அவரை கோபித்துக் கொள்ளவில்லை, ஒன்னும் சொல்லல. நம்மளால என்ன பண்ணுவோம், மொடப்பயில நான் எத்தனை தடவை சொல்லி விட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லுவோம். இமாம் அவர்கள் அவரை கோபித்துக் கொள்ளவில்லை. உடனடியாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தை வாங்கினாங்க, வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துகிட்டு போற வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த பொருளை அன்பளிப்பு கொடுத்தார்கள். பல பேருக்கு கொடுத்தாங்க. மிஸ்கின்களை எல்லாம் கூட்டி வர சொன்னார்கள். எல்லா ஏழைகளும் வந்தார்கள், எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தாங்க. அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த அசல் பொருள் லாபம் அத்தனையும் கொடுத்து விட்டு தான் வீட்டுக்குள்ளேயே எழுந்து போனார்கள் என்பதாக வரலாறு. இப்ப சாதாரணமாக ஒரே ஒரு துணியிலே ஒரு குறை, அது சொல்லப்படாமல் விற்கப்பட்டதின் காரணமாக இருக்கக்கூடிய அசல் லாபம் எல்லாத்தையும் சேர்த்து வித்துட்டு போன இமாமை பின்பற்றக்கூடிய நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை படிப்பாங்க. ஒரு ஆடு காணா போச்சு, இமாம் அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாதிரி என்ன ஆடு காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆடு காணா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆடு காணா போச்சுன்னு சொன்னா ஏதாச்சும் வழி சொல்லுவாங்க அப்படிங்கறதுக்காண்டி சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்காரரை, ஆட்டிலே ரொம்ப பரிச்சயமாக உள்ள ஒரு மனிதரை கூப்பிட்டாங்க. ஒரு ஆடு எவ்வளவு நாள் உயிர் வாழும் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு நாள் உயிர் வாழும்? அவர் சொன்னார் 7 வருஷம், அதிகபட்சமாக 7 வருஷம் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொன்னார். அன்றிலிருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆட்டுக்கறி சாப்பிடவே இல்லை. ஏன்னு கேட்டா காணா போன அந்த ஆடு யாராவது ஆள் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து அவர் அறுத்துக்கிறது கடைக்கு விற்பனை கொண்டு வந்து அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா அந்த காணா போன அந்த ஆட்டுடைய இறைச்சியை சாப்பிட்ட ஒரு குற்றம் ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தால் 7 ஆண்டுகள் வரைக்கும் இறைச்சி சாப்பிடவே இல்லை. அந்த இமாமை பின்பற்றக்கூடிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த புனிதமான விழாவுடைய நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மஸ்ஜித் என்பது இந்த நினைவுகளை எல்லாம் ஊட்டுவதற்கு. சரி, இந்த விஷயங்களை எங்க கேட்க முடியும்?
பொது மேடைகளில் போய் இதெல்லாம் பேச முடியுமா? ஜும்மாக்களிலே, ஜும்மாவுடைய குத்பாக்களிலே, பிரசங்கங்களிலே பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. கேட்கிறவங்க எத்தனை பேர்? அதுக்காகத்தான் மஸ்ஜிதுக்கு வரணும் அப்படிங்கிறது. மஸ்ஜிதுக்கு வந்தால் மனிதன் மனிதனாக ஆகலாம். மனிதன் பிறப்பதினால் சிறப்பது கிடையாது, பிறப்பினால் சிறப்பது கிடையாது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைக்குரியவர்களாக கண்ணியத்திற்குரிய ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் பிறப்பதினால் மட்டும் சங்கைக்குரியவனாக மனிதனாக முடியாது. மனிதனாக வாழ்வதன் மூலமாக சங்கைக்குரியவனாக ஆக முடியும். மனிதனாக எப்படி வாழ்வது? மனிதனாக வாழ்வதற்கு கற்றுத்தருவதுதான் மஸ்ஜித். மனிதனாக வாழ்வதற்கு கற்றுத்தருவது, மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது மஸ்ஜித். மஸ்ஜிதுடைய அணியிலே நீங்கள் வந்து நில்லுங்கள், சப்பிலே வந்து கலந்து கொள்ளுங்கள், தொழுகையிலே நில்லுங்கள், இமாம் ஓதுவதை கேளுங்கள், குர்ஆன் சொல்லுவதை கேளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள். மனிதனாக மாற முடியும், மனிதன் சிறந்தவனாக ஆக முடியும். அதற்காக தான் மஸ்ஜித். மஸ்ஜித் என்பது சாதாரணமான ஒரு கட்டடம் அல்ல, அது மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் மஸ்ஜிதின் மூலமாக பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். எங்க ஆனா இந்த மஸ்ஜித் பார்க்க ஆரம்பத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்தியதை போன்று மிக சாதாரணமாக கட்டப்பட்டிருக்கின்றது. சில மஸ்ஜிதுகள் மிக உயர்ந்த அளவிலே பணத்தை செலவு செய்து கட்டி, எங்க மஸ்ஜித் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டினோம் அப்படின்னு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைதான் இருக்கின்றதே தவிர, அந்த மஸ்ஜித் எதற்காக வேண்டி கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுவது கிடையாதுங்க. திறப்பு விழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இங்கெல்லாம் மெட்ராஸ்லாம் அப்படி இல்ல, இந்த தஞ்சாவூர் ஜில்லா அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா மஸ்ஜித் திறப்பு விழா அப்படின்னு சொன்னாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் பூரா கார்களையும் வேன்களையும் வைத்துக் கொண்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னாக வந்துருவாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா மஸ்ஜித் திறப்பு விழா பகல்ல அப்படின்னு சொன்னா ராத்திரிக்கு பெண்களுக்காக தனி ஒரு ஒதுக்கீடு. அந்த பெண்கள் எல்லாம் ராத்திரி வந்து அந்த மஸ்ஜிதில தொழுதுட்டு போனா அது மாதிரி 7 மஸ்ஜிதில சொல்றதா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி ஒரு நியத். புதுசா திறக்கக்கூடிய 7 மஸ்ஜிதுல தொடர்ந்து தொழுதுட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. வேற ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. இவங்க தர்காவுக்கு போனாலும் சரி, அங்க போய் கும்பிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, 7 மஸ்ஜிதுல தொழுதா போது சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய மடத்தனமான விஷயம் பாருங்க. இஸ்லாத்துல மூடத்தனத்திற்கு வேலையே கிடையாது. அறிவியல் சம்பந்தப்பட்ட மார்க்கம் இது. அந்த மார்க்கத்தில் இப்படியெல்லாம் ஒரு கொள்கை மக்களிடத்தில். அப்புறம் அதே மாதிரி திறப்பு விழா நடக்கும்போது பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான பொட்டலங்கள் பிரியாணி, பல ஆயிரக்கணக்கான 10,000 20,000 போட்டோம் பத்தல அப்படின்னு சொல்லக்கூடியதில்லை. சரி, 10,000 பேர் கலந்து கொண்ட ஒரு திறப்பு விழா, மஸ்ஜிதுடைய திறப்பு விழாவில் அன்னைக்கு திறப்பு விழா நடந்துருச்சு. அதாவது ஜும்மாவில், பெரும்பாலும் ஜும்மாவில் திறப்பு விழா வைப்பாங்க. அது கொஞ்சம் மாத்தி இங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறாங்க. இப்போ அது ஒரு ஆச்சரியம் தான். இப்போ ஏன்னு கேட்டா பெரும்பாலும் ஜும்மாவில் தான் வைப்பாங்க. மக்கள் எல்லாம் வந்து அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் திறக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் சட்டம் கிடையாது, ஜும்மாவில் தான் திறக்கணும் அப்படின்னு. எப்ப கட்டி முடிக்கப்பட்டதோ அப்பவே சில மனிதர்களை கூப்பிட்டு சில உபதேசங்களை செய்து அதை திறப்பு விழா நடத்துவது போதுமானது. ஒன்னும் கட்டாயம் வாஜிப் எல்லாம் கிடையாது. திறப்பு விழா நடத்துறது வாஜிப் சுன்னத்தெல்லாம் கிடையாது. சில அனுகூலங்களை வைத்து இது செய்யப்படுகின்றது, அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரி ஊர்கள்ல 10,000 20,000 பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஜும்மாவில மட்டும் அவ்வளவு பேர் இருப்பாங்க. அசர்ல பார்த்தா 4 பேர் தான் நிற்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் போக வேண்டியதில்லை, அடுத்த நேரம் பார்த்தா 4 பேர் தான் நிற்பாங்க. அப்படிப்பட்ட பல மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அதற்காக வேண்டி இந்த மஸ்ஜித் கட்டப்படவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களுடைய அலங்காரத்தை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அலங்காரத்தை கடைபிடியுங்கள். அலங்காரம் கடைபிடிக்கப்படுவது என்று சொன்னால் மஸ்ஜிதுகளை அலங்காரமா கட்டுவது அப்படிங்கிற பொருளா? மஸ்ஜிதிலே எது செய்யப்பட வேண்டுமோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக பொருளாகும். மஸ்ஜிதில எந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள். மஸ்ஜிதில தொழ வேண்டும், முதல் நிலை தொழுவது. அந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும். மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மஸ்ஜிதிலே வந்து குழுமுகின்றார்களோ கூடுகின்றார்களோ அந்த அளவுக்கு இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டதுடைய நோக்கம் நிறைவேறுகின்றது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் அது மதிப்புக்குரியதாக ஆக்கப்பட்டு விடுகிறது. யார் கட்டினார்களோ, யார் எதற்காக வேண்டி உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு தொழுகையாளர்கள் இங்கே அதிகமாக வருவதுதான். தொழுகையாளர்கள் அதிகமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எப்படி இங்கே விளம்பரம் செய்யப்பட்டு இப்படி ஒரு திறப்பு விழா நடக்கின்றது என்பதற்காக பல முயற்சிகள் செய்தார்களோ இந்த நிர்வாகத்தினர்கள், அதே போன்று ஒவ்வொரு நேரம் தொழுவதற்காக ஏராளமான மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய கடமை. தலைவர் அவர்கள் அந்த ஆயத்தை சுட்டி காட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் கடைசியில சொல்லுவோம். இன்னமா யாமுர் மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத வ ஆத ஸக்கா என்ற ஆயத்தின் மூலமாக இந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இமாரத், இன்னமா யாமுரு, இமாரத் என்ற வேர் சொல்லிலிருந்து யாமுரு என்ற வார்த்தை வந்திருக்கின்றது. அந்த வார்த்தை, அந்த இமாரத் என்பதற்கு வெறுமனை கட்டடம் கட்டுவது என்பது பொருள்பட்ட இமாரத்துல கட்டடம் அர்த்தம். கட்டடம் கட்டுறது மட்டுமல்ல,
கட்டடத்திற்குள்ளே என்ன நடைபெற வேண்டுமோ, என்ன வேலைகள் நடைபெற வேண்டுமோ, என்ன நிர்வாகம் நடைபெற வேண்டும், அவை எல்லாம் சேர்த்துக் கொண்டதான் யாமுரு என்ற வார்த்தை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த கட்டடத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், குது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களுடைய அலங்காரத்தை கடைபிடியுங்கள். தொழுவதின் மூலமாக, ஜிக்ர் செய்வதின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக, இல்மை கற்றுக் கொடுக்கப்படுவதின் காரணமாக, போர் பயிற்சிகள் நடத்தப்படுவதின் காரணமாக, தீனுடைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதின் காரணமாக, தீனுடைய காரியங்கள் இங்கிருந்து ஆண் பெண் அனைவரும் கற்றுக்கொள்வதின் காரணமாக ஜீனத்தை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்படி இந்த ஜீனத்து உடைய அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய தொடரில் பாருங்க, அழகான ஒரு கருத்தை சொல்லி காட்டுகின்றான். குது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து சொல்லுகின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை என்பதாக சொல்லும் பொழுது இந்த முதல் பகுதிக்கு இரண்டாவது பகுதிக்கு சம்பந்தம் இல்லாம தெரியுது நமக்கு. முதல்ல சொல்றான் மஸ்ஜிதில அலங்காரத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க குடியுங்க அப்படின்னு சொல்றான். இது என்ன? ஒரே ஆயத்து தான். ஒரே ஆயத்துல ஒரு பகுதி இப்படி இருக்கு, இன்னொரு பகுதி இப்படி இருக்கு. இதற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், குலு வஷ்ரபு சாப்பிடுங்கள் குடியுங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு காசு வேணும், சம்பாதிக்கணும். சம்பாதிப்பது ஹலாலா இருக்கணும் நல்லா சொல்றான். நாங்க அதை எங்க கற்றுக்கொள்ள வேண்டும்? மஸ்ஜிதில கற்றுக்கொள்ளணும். நீங்க மஸ்ஜிதிலே எவ்வளவு தொடர்பு நீங்கள் வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய மனப்பான்மை உடைய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பாருங்க, இந்த பிரஷ் பத்தி சொன்னோம். யாராவது நல்ல ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அந்த மாதிரி வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் உடனடியாக அந்த வியாபாரத்தை விட்டுருவார். அது எதனால விட்டார்? இங்க மஸ்ஜிதுக்கு வந்ததனால விட்டார். மஸ்ஜிதில் வந்தால் அந்த செய்தி கிடைத்ததனால் விட்டு விட்டார். அப்படிப்பட்ட வியாபாரத்தின் மூலமாக, அதை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் அவருக்கு கிடைத்தாலும் சரி, அதை செய்யாமல் விட்டு விடுவதன் காரணமாக மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு வேண்டியது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும், எனக்கு ஈமான் வேண்டும், இஸ்லாம் வேண்டும், இஸ்லாத்துடைய கொள்கை வேண்டும், இஸ்லாத்துடைய சட்டங்கள் வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் அவர் இருப்பாரே தவிர தன்னுடைய இச்சைக்காக வேண்டி, தன்னுடைய விருப்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய லாபத்திற்காக செயல்படக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். அந்த அம்சம் இங்கே கிடைக்கும், மஸ்ஜிதிலே கிடைக்கும். ஆகவேதான் வெறுமனே அலங்காரப்படுத்துவது என்பது மட்டும் இந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி அன் யதபாஹன் நாஸ் ஃபில் மஸாஜித். மஸ்ஜிதுகளை கட்டி, எங்க மஸ்ஜிதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது, நாங்க 25 லட்சம் செலவு பண்ணோம், இன்னொருத்தர் 50 லட்சம், இன்னொருத்தர் 75 லட்சம், இன்னொரு 1 கோடி, இன்னொருத்தர் 1.25 கோடி, நிறைய செலவு பண்ணாங்க என்று செலவு செய்து மஸ்ஜிதுகளுடைய கட்டுமானத்திலே பெருமை அடித்துக் கொள்வதற்கின்ற அது கியாமத்துடைய அடையாளத்தை சேர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மஸ்ஜிதுகளிலே பெருமை அடித்துக் கொள்வது கியாமத்துடைய அடையாளத்தை சேர்ந்தது. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா உமிர்து பி தஷ்யீதில் மஸாஜித். மஸ்ஜிதுகளை அழகுபடுத்த வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லாஹ் எனக்கு சொல்லல மஸ்ஜிதுகளை அழகாக கட்டணும் அப்படின்னு சொல்லல. மஸ்ஜிதை கட்டணும் தான் சொல்லி இருக்கானே தவிர மஸ்ஜித் அழகாக கட்டப்பட வேண்டும். மஸ்ஜித் எதற்கு கட்டப்படுவது? தொழுவதற்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி, திக்ர் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய காரியங்கள் நடைபெறுவதற்காக வேண்டி. அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போதுமானது. அதை அலங்காரமாக கட்ட வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு அடுத்து சொல்லுகின்றார்கள், லா துஸஹ்ரஃபுன்னஹா கமா ஸஹ்ரஃபத்தில் யஹூது வன் நஸாரா. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய கோயில்களை அழகுபடுத்திக் கொள்வதை போன்று நீங்கள் அழகுபடுத்த ஆரம்பித்து விட்டீர்கள், அலங்காரப்படுத்துகின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் எப்படி தங்களுடைய வணக்கஸ்தலங்களை அழகுபடுத்தி பெருமை அடித்துக் கொள்ளுகின்றார்களோ அதே போன்றுள்ள நிலை முஸ்லிம்களாகிய உங்களிடத்தில் ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லி அது கூடாது என்பதை விளக்குகின்றார்கள். ஆக மஸ்ஜித் என்பது உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி கட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பது இந்த ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு விளக்கப்படுகின்றது. அதிலே குறிப்பாக தலைவர் அவர்கள் சொல்லியதை போன்று தொழுகைதான் அசல் காரணமாக இருக்கின்றது. தொழுகை ஏதோ ஒரு சடங்காக நிறைவேற்றப்படுவது, அதன் காரணமாக ஆகிரத்திலே நாம் இறந்துவிட்ட பின்னால் நன்மைகளை பெறுவது என்பது மட்டுமல்ல. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய எல்லா காரியங்களோடும் தொடர்புள்ளது தொழுகை. ஒரு மனிதன் தொழுதால் தான் அவருடைய வியாபாரம் ஹலாலாக இருக்கும், தொழுதால் தான் அவருடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும், தொழுதால் தான் அவருடைய மனைவி நல்ல மனைவியாக அமைவாள், இவர் தொழுதால் தான் அவருடைய மக்கள் சிறப்பானவர்களாக நல்லொழுக்கம் உள்ள மக்களாக அமைவார்கள், இவர் தொழுதால் தான் இவருடைய மஹல்லா சிறப்படையும், இவர் தொழுதால் தான் ஊர் சிறப்படையும், இவர் தொழுதால் தான் நாடு சிறப்படையும் உயர்வடையும்
சிறந்த அம்சங்களை பெறும். இவர் தொழுதால் தான் உலகம் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் இதே நிலையை கையாளக்கூடிய நேரத்தில் உலகம் முழுவதும் அதே அம்சம் உள்ளதாக ஆகும். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை தெரியுமா தொழுகையின் மூலமாக. ஒரு மனிதனுடைய ஆற்றல்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு சிறந்த ஒரு சாதனமாக தொழுகையை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். சாதாரணமானதல்ல. எல்லா காரியங்களும் தொழுகையின் மூலமாகத்தாங்க. அதனால தொழுகை ரொம்ப கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருப்பாங்க. சுன்னத்தெல்லாம் வீட்டுல தான் தொழுவாங்க. ஃபர்ல தொழுகிறதுக்கு மட்டும் வெளியே வருவாங்க. ஃபஜ்ருடைய நேரம், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதயமாகிவிடும் போல் தெரிகின்றது. அந்த நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த புனிதமான அறையிலிருந்து வெளியே வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலை எப்பொழுது வெளியே தெரிகின்றதோ பிலால் ரலியல்லாஹு தஆலா காமத் சொல்லுவாங்க, தொழுகை நடைபெறும். இது வழக்கம். ஆனா அன்னைக்கு ரொம்ப நேரமாச்சு வரவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அறையை எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவர்கள் அவசர அவசரமாக சுருக்கமாக தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுகையை நிறைவேற்றி முடித்த உடனே சலாம் கொடுத்த உடனேயே உங்களுடைய சப்புகளிலே நீங்கள் அப்படியே உட்காருங்கள் என்பதாக சொன்னாங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க, எந்திரிக்காதீங்க அப்படின்னா. எந்திரிக்காதீங்கன்னு சொன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலை அல்ல. இப்ப அஜித் ஒருத்தர் தொழுக வச்சு, இமாம் சாப் தொழுக வச்சுட்டு எல்லாம் எந்திரிக்காதீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னா எந்திரிச்சு போகாதீங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் சொல்றதை கேட்டுட்டு போங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல அப்படி பழக்கம் இல்ல. சலாம் கொடுத்த உடனே பின்னால இருக்கிறவங்க எல்லாம் முண்டி அடிச்சுட்டு முன்னால வந்துருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பின்னால சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை கேட்கறதுக்காக பின்னால இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேகமா வந்து முன்னால உட்கார்ந்துக்குவாங்க. அப்படி வரக்கூடாது, எல்லாம் அங்கங்கேயே அப்படியே உட்காருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு விளக்கம் எப்படி சொன்னாங்க? நாங்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். நான் இன்னைக்கு ஏன் தெரியுமா லேட்டா வந்தேன், சுபஹ் தொழுகைக்கு நான் தாமதாக வந்தது காரணம் என்ன தெரியுமா? இரவு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ராய்து ரப்பி ஃபி ஆஹ்ஸனி சூரா, என்னுடைய ரப்பை ஒரு அழகான வடிவத்திலே நான் பார்த்தேன். என்னுடைய ரப்பை அல்லாஹ்வை நான் பார்த்தேன், அழகான வடிவத்தில் பார்த்தேன். அப்ப அல்லாஹ் தஆலா என்னிடத்துல கேட்டான், தூரமாக சில மலக்குகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கனவுல தூரமாக சில மலக்குகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேட்டான், யா முஹம்மத் ஃபீமா யக்தஸிமுல் மலவுல் ஆலா, அதோ அங்க இருக்கக்கூடிய அந்த மலவுல் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலக்கள் உயர்ந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் உயர்ந்த இனத்தை அதாவது தரஜாவை சேர்ந்தவர்கள். அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எதை பற்றி அவர்கள் விவாதம் செய்து கொள்ளுகின்றார்கள் என்று என்னிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்டான். யா ரப்பி எனக்கு தெரியல, லா அதிரி, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அவங்க எங்கேயோ தூரத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மலக்குகள், எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குத்ரத் என்ற கரத்தை என்னுடைய நடு முதுகின் மீது வைத்தான். உடனே அதனுடைய குளிர்ச்சி என்னுடைய இதயத்தை வந்து தாக்கியது. இதயத்தில் அந்த தாக்கம் ஏற்பட்ட உடனேயே அந்த மலக்குகள் என்ன பேசுகின்றார்களோ அதுவெல்லாம் எனக்கு தெளிவாக தெரிந்தது, எல்லாமே தெளிவா தெரிஞ்சு. அப்ப அல்லாஹ் தஆலா திரும்ப கேட்டான், ஃபீமா யக்தஸிமுல் மலவுல் ஆலா, அந்த உயர்ந்த கூட்டத்தில் எதை பற்றி விவாதம் செய்து கொள்ளுகிறார்கள் என்பதாக கேட்டான். நான் சொன்னேன், ஃபில் கஃபாராத், அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாவங்கள் எதன் காரணமாக மன்னிக்கப்படும் என்பது பற்றி விவாதம் செய்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய மலக்குகள் எதை பத்தி பேசிக்கிறாங்க, மனிதர்களுடைய பாவங்கள் எதன் மூலமாக பரிகரிக்கப்படும், போக்கப்படும், நீக்கப்படும், அது கஃபாரா என்ன என்பதை பற்றி பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்டான், அது என்ன பேசிக்கிறாங்க அவங்க? நான் சொன்னேன், அவங்க பேசிக் கொள்றதை அப்படியே ரிப்போர்ட் பண்றேன். நான் சொன்னேன் அல்லாஹ் தஆலா இடத்துல, மஷ்யுல் அக்தாமி இலல் ஜமாஅத், மஷ்யுல் அக்தாமி இலல் ஜமாஅத், தொழுகைக்காக வேண்டி ஜமாஅத்துடன் தொழுவதற்காக வேண்டி கால்களால் நடந்து செல்லுவது, அதாவது மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாஅத்தோட கலந்து கொள்வது. வல் ஜுலூஸ் ஃபில் மசாஜித் பஅத ஸலாத், ஒரு தொழுகைக்கு பின்னால் மற்றொரு தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இருப்பது. வ இஸ்பாகுல் வுதுஇ ஹீனல் கரீஹாத், துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் வுதுவை பரிபூர்ணமாக செய்வது. இந்த மூன்றும் தான் கஃபாராத், பாவங்களை போக்கக்கூடிய விஷயங்கள் என்று அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று நான் சொன்னேன். பாருங்க, இந்த மூணு விஷயம் யார் பேசுறாது? மலக்குகளிலேயே ஒரு உயர்ந்த கூட்டம், மலவுல் ஆலா என்பவர்கள். இன்னும் சில ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த மலவுல் ஆலா என்ற கூட்டத்தினர் தான் இங்கே உலகத்திலே வலிமார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று யார் யார் இருக்கின்றார்களோ
அவர்களை பற்றியுள்ள விவாதங்கள், அவர்களை பற்றியுள்ள பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்க்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்களோடு யார் இந்த உலகத்திலே ஞானம் பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அந்த ஞானம் பெற்ற வலிமார்களுக்கு மானசீகமான தொடர்பு அந்த மலக்குகளோடு ஏற்பட்டு விடுகின்றது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எல்லாம் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தினர் இப்படி பேசிக் கொள்ளுகின்றார்கள். என்ன சொன்னாங்க பாருங்க, எல்லாமே மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஜமாஅத்துக்கு நடந்து வந்து தொழுவது, காலால் நடந்து வந்து தொழுவதுன்னா அப்ப சைக்கிள்ல வரக்கூடாது, மோட்டர்ல வரக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. எதுல வேணாலும் வரலாம், ஜமாஅத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அர்த்தம். ஜமாஅத்துல இமாம் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழ வேண்டும். அதில் முதல் தக்பீரோடு சேர்ந்து தொழுவதற்கு மிகச் சிறப்புக்குரியது என்பதாக சொல்லப்படுது. பின்னால சில விஷயங்கள் சொல்லுவதில்லை. இரண்டாவதாக, ஒரு தொழுகையை எதிர்பார்த்து மற்றொரு தொழுகை, ஒரு தொழுகையை முடித்த பின்னால் மற்றொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது. அப்படின்னா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதா, வெளியே போக கூடாதா? போலாம். அதாவது ஒரு மனிதர் தொழுது முடித்து விட்டார், வெளியே போயிட்டார், சுப தொழுதுட்டு வெளியே போயிட்டாரு, வியாபாரத்துக்கு போறாரு, விவசாயம் செய்யறாரு, பல தொழில்களை பார்க்கிறாரு. ஆனா அவருடைய நினைவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? லொஹருடைய தொழுகை எப்போ வரும், எந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவிலேயே அவர் மூழ்கி இருப்பார். அவரும் தொழுகையிலே இருப்பவரை போன்றுதான். அதுல மிக விசேஷமாக தொழுது விட்டு மஸ்ஜிதிலே ஒரு மனிதர் உட்கார்ந்து அடுத்த தொழுகை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் தொழுகையிலே இருப்பவரை போன்றுதான் என்பதாக ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அவருடைய நினைவு எல்லாம் எப்பொழுதுமே தொழுகையிலே லைத்திருக்கும். தொழுகை விட்டு அவருடைய நினைவு அப்பாற்படாது. எந்த வேலையை செஞ்சாலும் சரி, குடும்பத்தில் ஈடுபட்டு இருப்பார், மனைவி மக்களோடு இருப்பார், விவசாயம் செய்து கொண்டிருப்பார், வேலைகளை செய்து கொண்டிருப்பார், கடையில் உட்கார்ந்து இருப்பார், கடைத்தெருவில் இருப்பார், பணங்களை எண்ணிக்கொண்டிருப்பார், வியாபார சரக்குகளை கொடுத்துக் கொண்டிருப்பார். எல்லா நேரங்களிலும் என்ன எப்படி இருக்கும், நினைப்பு எப்படி இருக்கும்? மஸ்ஜிதோடு தொடர்புள்ளதா இருக்கும். இந்த மனிதருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். மூணாவது, துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது. ஒழுவை பரிபூர்ணமாக செய்வதுதான் தொழுகை பரிபூர்ணமாக ஆவதற்கு காரணம். அதை பத்தி சொன்னோம்னா ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேணும். ஏன்னா பல பேரை நம்ம பார்க்கிறோம், ஒலு செய்யறது அப்படிங்கிறது சும்மா கைகால கழுவுறது அப்படின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர ஒலு செய்வதனுடைய ஹகீகத், அதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது புரியறதே கிடையாது. ஒலு செய்வதன் காரணமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கைகளை கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு அல்லது தண்ணீருடைய கடைசி சொட்டோடு கழுவப்பட்டு விடுகின்றன. முகத்தை கழுவென்றார் என்று சொன்னால் அந்த தண்ணீரோடு கடைசி சொட்டோடு அந்த பாவங்கள் கண்களால், மூக்கு, காது ஆகியவற்றால் செய்த பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு விடுகின்றன. கைகளை கழுவும் பொழுது அப்படி, தலைக்கு மசூல் செய்யும் போது அப்படி, கால்களை கழுவும் பொழுது அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஒலு செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்தால் அவர் பாவமற்றவராக ஆகிவிடுகின்றார். அந்த நிலையில் தான் தொழுகை வரணும். தொழுகை என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிஅராஜ் என்ற அந்த இடத்திற்கு சென்று, மிஅராஜுடைய அந்த பயணத்திலே சென்று அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் இருந்து என்ன காட்சிகளை எல்லாம் கண்டார்களோ, என்ன இன்பங்களை எல்லாம் பெற்றார்களோ, அந்த இன்பங்களை பெறுவதற்கு, அந்த காட்சிகளை காணுவதற்குரிய இடமாக தொழுகையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். சாதாரணமானதல்ல. அதை நிறைவேற்றுவதற்கு இவர் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா வரணும். பரிசுத்தமா வருவதற்கு ஒது செய்யணும். ஒலு செய்வது அப்படின்னு சொல்ல இஸ்பாகுல் உலூன்னு ஒன்று இருக்குது. ஒலுவை பரிபூர்ணமாக செய்வது. இப்படித்தான் கழுவ வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் கழுவலாம். சாதாரணமாக மற்ற கௌமுகளிடத்தில் மற்றவர்களிடத்தில் சொல்ல பழக்கம் உண்டு, முகம் கைகாலம் அலம்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றது. இங்க கைகாலம் அலம்புறதல்ல பேச்சு, பிரச்சனை. இங்க கைகாலை கழுவுவது. எப்படி கழுவுவது? இப்படித்தான் கழுவ வேண்டும் என்று ஒரு முழுமையான முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். என்ன பாருங்கள், என்னை பார்த்து நான் எப்படி ஒலு செய்கின்றனோ அப்படி செய்து கொள்ளுங்கள். என்னை பாருங்கள், நான் எப்படி தொழுகின்றேனோ அப்படி தொழுது கொள்ளுங்கள். என்னை பாருங்கள், நான் எப்படி ஹஜ் செய்கின்றேனோ அப்படி நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். என்னை பாருங்கள், நான் எப்படி குடிகின்றேனோ, நிமிர்கின்றேனோ, சஜிதா செய்கின்றேனோ, உட்கார்ந்து இருக்கின்றேனோ, அத்தஹியாத்து அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதுக்கு இஸ்பாகுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்து காட்டிய அந்த முறை இஸ்பாகுல் உலு. அது சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும். பனிகாலமா இருந்துச்சு, பச்சை தண்ணியில ஒலு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது உடல் சுகம் இல்லாம இருக்கு, நோய் வாய்ப்பட்டு இருக்கின்றார், அந்த நேரத்தில் சுடுதண்ணியில ஒலு செய்யறது கூட கஷ்டமா இருக்கும் அவருக்கு. எந்த நேரமா இருந்தாலும் சரி ஒலுவை பரிபூர்ணமாக செய்யணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி. அந்த நிலை மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடியது என்பதாக அந்த மலவுல்லாஹ் அந்த கூட்டத்தினர் பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக சொன்னார். ஆக இந்த மூணு விஷயம் பாருங்க, மஸ்ஜித் சம்பந்தப்பட்டது. இதுல மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய பாவங்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுமா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், மா அஸாப மின் முஸீபத்தின்
ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உலகத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் உங்களுடைய கரங்கள் செய்து கொண்ட பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக. பாவம் இருக்கிறதுனால தான் நம்மளை பார்த்து அடுத்தவர் மதிப்பதில்லை. என்னிடத்தில் பாவமூட்டை இருப்பதின் காரணமாகத்தான் எனக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் உலகத்தில் இருப்பதில்லை. என்னை பார்த்து யாரும் பயப்படுவது கிடையாது. என்னுடைய சொல்லை கேட்பது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே தீமைகள் ஏற்படுகின்றன. என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. என்னிடத்தில் பாவம் இருப்பதின் காரணமாக. பாவத்தை விட்டு பரிசுத்தமாகிவிட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்துவிடும். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது. ஜனாசா தூக்கிட்டு போறாங்க. அந்த ஜனாசாவை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொண்டு போகக்கூடிய ஜனாசா இருக்குதே, அது ராஹத்து பெற்றது, நிம்மதி பெற்றது, அல்லது இதை விட்டு மற்றவர்கள் எல்லாம் நிம்மதி பெற்றவர்கள் என்பதாக சொன்னாங்க. இந்த முஸ்தரீஹ் முஸ்தராஹும் மின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும் சஹாபாக்களுக்கு, ஆனா கருத்து தெரியல. ஜனாசாவை பார்த்து எதிரும் புதிருமான ரெண்டு கருத்தை ஒரே ஜனாசாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மல் முஸ்தரீஹ் மல் முஸ்தராஹ் மின் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான பதிலை சொன்னாங்க. நீண்ட விளக்கங்களை, புகாரியிலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது, நீண்ட விளக்கங்களை அதற்கு எழுதியிருக்கின்றார்கள். முஸ்தரீஹ் என்று சொன்னால் ராஹத்து பெற்றவன். இந்த கொண்டு போகப்படக்கூடிய ஜனாசா ஒரு மூமினான மனிதனாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த மனிதன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருப்பான். ஏனென்றால் அவன் மூமினாக ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான துன்பங்களை அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டிருப்பான். இந்த துன்பம் எப்பொழுது முடிவடையும், எப்பொழுது அவனுக்கு ரூஹ் போகிறதோ அப்பதான் முடிவடையும். அது வரைக்கும் கஷ்டம் தான், கஷ்டப்படாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா நன்மைகளை செய்ய வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் தஆலாவால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டுவிட வேண்டும். நல்லதை செய்வது தீமையை விட்டு விடுவது என்பதில் கஷ்டம் ஏற்படத்தான் செய்யும். நல்லதை செய்யும் பொழுதும் கஷ்டம் ஏற்படும், தீமைகளை விட்டு விடுறதுக்கும் கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி திடீரென்று சில சோதனைகள் துன்பங்கள் மனிதனுக்கு ஏற்படும், அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும், அந்த நேரத்திலும் கஷ்டம் ஏற்படும். 5 நேரம் சரியா ஜமாத்தோடு இமாம் ஜமாத்தோடு வந்து தொழ வேண்டும், எல்லா நேரங்களிலும் தொழ வேண்டும் என்று சொன்னா கஷ்டம் இருக்குமா இல்லையா? நன்மைகளை செய்ய வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் தஆலாவால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டுவிட வேண்டும். நல்லதை செய்வது தீமையை விட்டு விடுவது என்பதில் கஷ்டம் ஏற்படத்தான் செய்யும். நல்லதை செய்யும் பொழுதும் கஷ்டம் ஏற்படும், தீமைகளை விட்டு விடுறதுக்கும் கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி திடீரென்று சில சோதனைகள் துன்பங்கள் மனிதனுக்கு ஏற்படும், அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும், அந்த நேரத்திலும் கஷ்டம் ஏற்படும். 5 நேரம் சரியா ஜமாத்தோடு இமாம் ஜமாத்தோடு வந்து தொழ வேண்டும், எல்லா நேரங்களிலும் தொழ வேண்டும் என்று சொன்னா கஷ்டம் இருக்குமா இல்லையா? உடல் சுகம் இல்லாத நேரம் இருக்கின்றது, வேலை இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது, பயணத்தில் இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது, எல்லா நேரங்களிலும் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் சொன்னா சிரமப்படாமல் தொழ முடியாது, சிரமப்பட்டு ஆகணும். நோன்பு வைக்கிறதுக்கு சிரமப்பட்டு தான் ஆகணும், ஜகாத் கொடுக்கறதா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், சாதாரணமாக தூக்கி கொடுத்துறமே. 40 லட்சம் ரூபாய் இருந்தா 1 லட்சம் ரூபாய் ஜகாத்து கொடுங்க. டே அப்பா, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு, இப்ப சாதாரணமா 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு வருஷத்துக்கு என்று கணக்கு போட்டு பார்த்தால் மயக்கம் வரக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். அப்ப சிரமமா தான் இருக்கும். ஹஜ் செய்யறது கஷ்டம் தான், போய் பேசாம இருக்கிறது கஷ்டம் தான், வட்டி வாங்காம இருக்கிறது கஷ்டம் தான், எல்லாமே சிரமம் தான். சிரமம் இல்லாமல் ஒரு மூமினான மனிதன் ஈமானோடு வாழ முடியாது. அதனால இந்த மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டுதான் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கின்றார்கள், படுத்திருக்கின்றார்கள். கடுமையான ஜுரம், ஒரு மேல ஒரு போர்வை போர்த்தப்பட்டு இருக்கின்றது, போர்வைக்கு மேல கைய வச்சா சுடுது, அவ்வளவு காய்ச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஒரு கோப்பை, அந்த கோப்பையில கொஞ்சம் பச்சை தண்ணி, அந்த தண்ணீரில கையை அழுத்தி எடுத்து அமிழ்த்து எடுத்து தங்களுடைய முகத்திலும் மேனியிலும் தடவிக்கொண்டு அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ் மௌத்துடைய சக்ராத்தை எனக்கு லேசாக்குவாயாக என்று துஆ செய்து கொண்டு தடவி கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்கார்ந்து இருந்தாங்க. வா கர்ப அபத்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுறத பார்த்து வா கர்ப அபத்தா, என்னுடைய தந்தைக்கு வந்த துன்பமே அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்த்து சொல்றாங்க, லா கர்ப லி அபீக் பாதல் மௌத், இன்றைய தினத்திற்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு சிரமமே கிடையாது, கஷ்டமே கிடையாது, மகளே நீ கவலைப்படாதே என்று மகளுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்த நுபுவத்துடைய அந்த ஆண்டுகளில் மட்டுமல்ல, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் 63 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. எப்ப அந்த கஷ்டம் முடிஞ்சிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எப்ப ரூஹ் போகுதோ அப்ப முடியுது என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் அந்த நேரத்தில். அதனால ஒரு மூமினான மனிதர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். எப்ப முடியும், எப்ப மரணம் வருதோ அப்பதான் முடியும். அதனால அந்த கொண்டு போகப்படக்கூடிய ஜனாசா மூமினான மனிதராக இருந்தால் உலகத்தில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்திருப்பார். அவர் இது போகக்கூடிய நிலை அவருக்கு ராஹத்தான நிலை.
அவருக்கு ஆகிரத்துடைய இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி, அனுபவிப்பதற்காக வேண்டி, அடைவதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார். அவர் முஸ்தரி என்பதாக சொன்னார்கள். சரி, அந்த ஜனாசா ஒரு காஃபிராக இருந்தால் அல்லது ஒரு ஃபாஜிராக இருந்தால், பாவம் செய்த மனிதனாக இருந்தால், அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பாவங்களை செய்வதன் காரணமாக, இவன் காரணமாக மற்ற பொருள்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும். இவன் பாவம் செய்வதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பல நன்மைகளை இந்த உலகத்திலே தடை செய்து விடுகின்றான். குறிப்பாக மழையை தடை செய்து விடுகின்றான். மழை இல்லாததன் காரணமாக தானியங்கள், பயிர்கள், பழங்கள் விளைவது கிடையாது. அதனால் மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிடும், உணவு பஞ்சம் ஏற்பட்டுவிடும். இப்படி தானியங்கள், பழங்கள் எல்லாம் விளையாததன் காரணமாக மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள் மற்றும் எல்லா பொருள்களுக்கும் உணவு கிடைப்பது தடை செய்யப்படுகின்றது. எல்லாத்துக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. இது யாருனால? எல்லாம் அந்த மனிதனால, பாவம் செய்த அந்த மனிதனால். அந்த பசித்தவருக்கு உணவளிப்பது, இனிமையாக, நளினமாக, இனிமையாக, மிருதுவாக பேசுவது மக்களிடத்தில். மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில் தொழுவது, தஹஜ்ஜத் தொழுவது. இந்த மூன்று காரியங்கள் தான் தரஜாத்துக்குரியவை, பதவி உயர்வுக்கு உரியவை என்பதாக சொல்லி காட்டின. அந்த மலவுல் ஆலா சொல்லி சொன்னார்கள் என்பதாக குறிப்பு. இந்த மூன்றுக்கும் நிறைய ஏராளமான விளக்கங்கள், எல்லாம் ஒவ்வொன்றுக்கு தனித்தனி விளக்கம் சொல்லிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உணவளிப்பது, ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மனிதனுடைய அம்சங்களிலே மிகச்சிறந்த குணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. தர்மத்திலே மிகச்சிறந்தது பசித்த வயிற்றுக்கு உணவளிப்பது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் ஐயா அப்படின்னு காசு கேட்கிறான், பச்சை பிச்சை கேட்கிறான், அவனுக்கு காசு கொடுப்பதை விட உணவு கொடுப்பதுதான் சிறந்தது. ஏன்னு கேட்டா உணவுக்காக வேண்டித்தான் காசை கேட்கிறான். காசு கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செலவு செய்யலாம். உணவு கொடுக்கப்பட்டால் பசித்த வயிற்றுக்கு மட்டும் அந்த உணவு கொடு பயன்பட்டதாக ஆகிவிடும். ஆகவே பசித்த வயிற்றுக்கு உணவளிப்பது இருக்கின்றதே, அது மிகச்சிறந்த தர்மம். இரண்டாவது லையினுல் கலாம், இனிமையாக பேசுவது. இனிமையாக பேசுவது, பேச்சு மூமின்களுக்கு என்று ஒரு தனி அம்சம் இருக்கின்றது பேச்சு உடைய வகையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதனை நிறைவேற்றி காட்டி இருக்கின்றார்கள். இப்படித்தான் பேச வேண்டும் என்பது. எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். பேச்சுக்கு இலக்கணங்கள் நிறைய இருக்கின்றன, நிறைய பேச்சு. ஏன்னா மனிதன் இருக்கின்றானே, பேச்சு என்பது மனிதனுக்கு தனிப்பட்ட அம்சம், சிபத்துடையது. மனிதனுடைய சிபாத்துகளிலே தனிப்பட்ட சிபத்து உள்ளது பேச்சு என்பது. உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன, உயிர் பொருள்கள். அவை அனைத்தும் எதுவுமே மனிதனை போன்று பேசுவது கிடையாது. மனிதனை போன்று பேசக்கூடிய மிருகம் ஏதாச்சும் இருக்கா உலகத்துல? அதனால மனுஷனுக்கே ஒரு தனி பேர் இருக்குது, ஹயவான நாத்துக்கு, பேசக்கூடிய மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு. மத்ததெல்லாம் பேசாத மிருகம், இவன் மட்டும் பேசுற மிருகம். மனிதனை போன்று பேசக்கூடியவன் யாருமே கிடையாது. பேச்சு எதன் மூலமாக உண்டாகுது? நாக்கின் மூலமாக, அல்லது பேச்சுடைய ஆரம்பம் தொண்டையிலிருந்து பிறக்கின்றது என்பதால் சொல்லப்படும். பேச்சு எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால் தொண்டையிலிருந்து. அப்படின்னா தொண்டை இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் பேசணும், அப்படி பேசுறது கிடையாது. நாக்கிலே பேச்சு நாக்கின் மூலமாக ஏற்படுகின்றது என்றால் நாக்கு இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் பேச வேண்டும், பேசுறது இல்லை. ஆக பேசக்கூடிய சக்தி உலகத்திலே மனிதனுக்கு ஒருவனுக்குத்தான் சிறப்பான அம்சமாக தந்திருக்கின்றான். ஆகவே பேசுதல் என்பது இப்படித்தான் பேச வேண்டும் என்ற சட்ட முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். உண்மையே பேச வேண்டும், நன்மையே பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அளவாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், சபையறிந்து பேச வேண்டும், சமயமறிந்து பேச வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. பேசுவதற்கு இலக்கணங்கள் 8 என்பதாக தமிழறிஞர்கள் கூட சொல்லுவார்கள். அந்த மாதிரி பேச்சுக்கு தனி இலக்கணம் உண்டு. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையாக, மிருதுவாக பேச வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார்கள். லையினுல் கலாம், இனிமையாக பேச வேண்டும் என்பதாக. மூன்றாவதாக, இதுவெல்லாம் மனிதனுடைய தரஜாவை உயர்த்தக்கூடியது, பதவி உயர்வு தரக்கூடியவை. தொழுகை, இந்த 5 நேரத்து தொழுகை இருக்குது பாருங்க, இது சாதாரணமாக கட்டாய கடமை. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வதற்குரிய ஒரு தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் அது இரவு நேரத்திலே தொழுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரவு நேரத்தை தொழுகையை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். அது தௌபுஸ் சாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள நல்லடியார்களுடைய வழக்கமாக அது இருந்திருக்கின்றது. ஆகவே இரவு நேரத்து தொழுகையை கட்டாயமாக கடைபிடித்து வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஃபர்ல் அல்ல என்றாலும் கூட பரலான தொழுகைக்குரிய அந்தஸ்துகளை விட பன்மடங்கு, நூற்றுக்கணக்கான மடங்கு, பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான நன்மைகளையும் விசேஷமான பலன்களையும் தரக்கூடியவை இரவு நேரத்து தொழுகை என்பதாக சொல்லப்பட்டு, இந்த மூன்றும் மனிதனுடைய தரஜாவை உயர்த்தக்கூடியவை என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இப்படி 2 விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஒன்று கஃபாராத், பாவங்களை மன்னிக்கக்கூடியவை, மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவை. இன்னொன்று மனிதர்களுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியவை. இந்த 2ஐ பற்றியும் அவர்கள் விவாதம் செய்து கொள்ளுகின்றார்கள் என்பதாக நான் அல்லாஹ்விடத்தில் சொல்லிய பொழுது அல்லாஹ் தஆலா கேட்டான், சல் யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாச்சும் கேளுங்க, என்கிட்ட கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ராத்திரி கனவுல ஏதாச்சும் கேளுங்க தர்றேன்னு சொன்னான். நான் கேட்டேன் அல்லாஹ் தஆலாவிடத்தில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாகீன். யா அல்லாஹ், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். நான் நன்மைகளை செய்ய வேண்டும், தீமைகளை விட்டுவிட வேண்டும் என்றும் உன்னிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன்.
ஏழைகளை மிஸ்கீன்களை அன்பு வைத்து வாழ வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன். வான் தக்ஃபிரலி வ தர்ஹமனி, என்னை நீ மன்னிக்க வேண்டும், எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதா அரத்த ஃபித்னத்தன் ஃபீ கௌமின் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், ஏதாவது ஒரு சமுதாயத்திலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி விட்டால், குழப்பமான ஒரு காலத்தை நீ உண்டாக்கி விட்டால், அந்த குழப்பத்தில் அகப்படாதவாறு என்னை மௌத்தாக்கி விட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். யாருக்காவது மௌத்தாகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, செத்தாவும் தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தால், நினைக்கக்கூடியவங்க இருந்தால் இந்த மாதிரி துஆ கேட்கணும். ஏன்னா சில பேர் விரக்தியின் காரணமாக, வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்களின் காரணமாக சீக்கிரம் அந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடாது, ஹராமாச்சு. தற்கொலை செய்தால் நேரம் நரகத்துக்கு தான் போயிடணும், வேற வழியே கிடையாது. தௌபா செய்யறதுக்கு நேரம் இல்லை, அதனால நரகத்துக்கு போயிடுவார். சரி, அவர் என்ன செய்யலாம்? அப்படி துன்பம் ஏற்படக்கூடிய இடத்துல யா அல்லாஹ் எனக்கு மௌத்த கொடுத்துறியா, என்ன உலகத்துல வாழ செஞ்சிருக்கிற, என்ன சீக்கிரமா மூத்தாக்கிற என்றெல்லாம் கேட்க கூடாது. அப்படி கேட்பதாக இருந்தால் இப்படி கேட்க வேண்டும். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். வைதா அரத்த ஃபித்னத்தன் ஃபீ கௌமின் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், ஏதாவது ஒரு குழப்பத்தை இந்த உலகத்திலே என் விஷயத்திலே ஏற்படுத்தி விட வேண்டும் என்று நீ நாடி இருந்தால், அது குழப்பமான ஒரு சமுதாயத்திலே நான் வாழ வேண்டும் என்று இருந்தால், அந்த குழப்பத்திலே அகப்படாதவாறு என்னை நீ மௌத்தாக்கிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்டார்கள். இன்னும் வஸஅலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், உன்னுடைய அன்பை நான் வேண்டுகின்றேன், உன்னை யார் அன்பு வைக்கின்றார்களோ அவர்களுடைய அன்பையும் வேண்டுகின்றேன். பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நேரடியாக டைரக்டா தொடர்பு கொள்ளணும். நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் யார் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நல்லடியார்களுடைய தொடர்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். அந்த அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, வழி என்னன்னு ஒரு மனிதன் கேட்டால் கேள்விக்கு பதிலான முறையிலே அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகின்றான், வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், உண்மை பேசக்கூடிய நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்களோடு நீ சவகாசம் கொண்டிரு, அவர்களோடு சேர்ந்திரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே கேட்கின்றார்கள். அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன் மீது அன்பு வைப்பதை நான் வேண்டுகின்றேன், உன்னிடத்தில் வேண்டுகின்றேன். உன்னை யார் அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அன்பையும் நான் வேண்டுகின்றேன், அவர்களோடு சேர்ந்து அந்த அன்பை பெறுவதற்குரிய வழியை நான் வேண்டுகின்றேன். வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், உன்னுடைய அன்பின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்குமே அப்படிப்பட்ட அமலை பிரியப்படுவது, அமல் செய்வதற்கு பிரியப்படுவதையும் நான் உன்னிடத்தில் வேண்டுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு ஃபத்ருஸூஹா சும்ம துஅல்லிமூஹா, இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவருக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னாங்க. நீங்க படிச்சுங்க, இதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தும் எதுக்காக சொல்லப்படுதுன்னு கேட்டா மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மஸ்ஜிதிற்கு வந்தால்தான் இந்த நன்மையான காரியங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும், நன்மையான காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும் என்பது அதனுடைய விளக்கமாகும். ஆக மஸ்ஜித் ஒரு உயர்ந்த அந்தஸ்துடைய இடமாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் இந்த மஸ்ஜித் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. சாதாரணமானதல்ல நாம் செய்யக்கூடிய வியாபாரம். சில பேர் நினைக்கிறாங்க மஸ்ஜிதுக்கு வந்தா வியாபாரம் கெட்டு போயிடணும். மஸ்ஜித் வியாபாரம் உயர்ந்து நிற்பதற்கு மஸ்ஜித் தான் காரணம். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. மஸ்ஜிதோடு தொடர்பில்லாமல் ஒரு வியாபாரம் செய்வதற்கும் மஸ்ஜிதுடைய தொடர்புள்ளவர் வியாபாரம் செய்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த தொடர்பும் உண்மையான தொடர்பாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ ஒரு மனிதர், அந்த அளவுக்கு மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஏன்னா மஸ்ஜித் தான் அல்லாஹ்வுடைய வீடு. உலகத்துல வேற எந்த இடமும் அல்லாஹ்வுடைய வீடு கிடையாது. அதனால அல்லாஹ்வுடன் தொடர்பு இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்பாத மனிதர் கிடையாது. எனக்கு அல்லாஹ் உதவி செய்யணும், அல்லாஹ் பரக்கத்து செய்யணும், அல்லாஹ் ரஹமத் செய்யணும், அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் அதை தரணும் இதை தரணும் என்பதாக சொல்லிக் கொள்ளுவோம். ஆனா அதை தருவதற்கு, அதை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலிருந்து பெறுவதற்கு வழி என்ன, எந்த இடத்துக்கு போனா கிடைக்கும் அப்படிங்கறத விட்டுறோம். எந்த இடத்துக்கு போனா கிடைக்கும்? பள்ளியாசலுக்கு வந்தா தான் கிடைக்கும், மஸ்ஜிதுக்கு வந்தா தான் கிடைக்கும். மஸ்ஜிதை தவிர வேறு இடமே கிடையாது அதற்கு. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, எவர் ஒருவர் காலையிலோ மாலையிலோ மஸ்ஜிதிற்கு போய் வரும் பழக்கம் உடையவராக இருக்கின்றாரோ, காலையில மாலையிலன்னு சொன்னா 2 நேரம் மட்டும் அர்த்தம் அல்ல, அடிக்கடி போயிட்டு வர்றாருன்னு அர்த்தம். அல்ல தொழுகையுடைய நேரத்தில் போயிட்டு வர்றார். அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு ஃபில் ஜன்னah, அவர் தங்கும் இடத்தை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சார். குல்லமா கதா அவ் ராஹ, அவர் காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்தில் போயிட்டு வந்தாலும் சரி சொர்க்கத்தில் அவருடைய தங்கம் இடம் ஆக்கப்பட்டு விடுகின்றது. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தவல்லா ஃபீ பைத்திஹி ஃபஅஹ்ஸனல் வுலூஅ சும்ம அத்தல் மஸ்ஜித் ஃபஹுவ ஸாயிருல்லாஹ், எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே ஒலு செய்து கொண்டு பிறகு அந்த ஒலுவை அழகான முறையிலே செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகின்றாரோ அவரை அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார். எங்க வர்றாரு? அவரு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றார்.
கவர்னரை சந்திக்கிறதுக்கு போறது அப்படிங்கும் போது எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஒரு கவர்னரை சந்திக்கிறதுக்கு அல்லது பிரதமர் அல்லது ஜனாதிபதியை சந்திப்பதற்காக வேண்டி ஒருவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருப்பார்? அவர் எவ்வளவு ஆனந்தமா இருப்பார், எவ்வளவு புதுமையா இருப்பார், எவ்வளவு அழகா ட்ரெஸ் செய்து கொள்வார். இதை விட மிக அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு இவரே வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஜாயிருல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர். வஹக்குன் அலல் மஸூரி அன் யுக்ரிம ஜாயிர். இப்ப அல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த வீட்டுல இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில தான் முஸ்லிம்கள் மூமின்கள் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் நாம். ஆனா இங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வந்துவிட்ட நேரத்திலே இந்த வீட்டுக்காரன் என்ன செய்யணும்னு கேட்டா வர்றவருக்கு மரியாதை செய்யணும். யார் விருந்தாளியா வர்றாரோ அவருக்கு விருந்து கொடுக்கக்கூடியவர். மெஹமான் வந்தா மேஸ்பான் இருக்கிறாரு, அவர் மரியாதை செய்யணும், விருந்து கொடுக்கக்கூடியவர். அந்த மேஸ்பான் அல்லாஹ் தஆலாவாக இருக்கின்றான். மஸூர் சந்திக்க வரக்கூடிய சந்திக்கப்படக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா இந்த சந்திப்பவரை கண்ணியம் செய்வது அவன் மீது கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மரியாதை செய்வான், மதிப்பு கொடுப்பான், மரியாதை செய்வான், அதற்குரிய வெகுமதிகளை வழங்குவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர். ஆக மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது வெறுமனே சாதாரணமாக ஒரு கட்டடத்துக்கு வருவதை போன்று இருக்கலாம். சில பேர் நம்ம பார்க்கிறோம், மஸ்ஜிதுக்கு வரும்போது எது பழைய துணியா இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டு வருவார். வெளியே போகும்போது மட்டும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போவார். இது சரியானதல்ல. மஸ்ஜிதுக்கு வரும்போது இருக்கக்கூடிய உடைகளிலேயே மிக உயர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு வர வேண்டும். ஏன்? அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம், அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அதனால சந்திக்கக்கூடியவன் மிகப்பெரியவனாக இருக்கின்ற காரணத்தால், அவன் அக்பராக இருக்கின்ற காரணத்தால், உயர்ந்தவனாக சிறந்தவனாக பெரியவனாக இருக்கின்ற அதே மாதிரி ட்ரெஸ் செய்து கொண்டு வர வேண்டும். தனி தொழுவதற்கு மட்டும் தனி ட்ரெஸ் வச்சுக்கணும், அழகான ட்ரெஸ்ஸா இருக்கணும். அந்த ட்ரெஸ் வேற எந்த கவர்னர் போனாலும் போட்டுக் கொள்ளக்கூடாது. அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பல மனிதர். அதுக்காண்டி அப்படி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கட்டாயம் அல்ல. இருக்கக்கூடிய உடைகளிலே உயர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு வர வேண்டும். அதே போன்று தொழுகைக்கு மஸ்ஜித் எவ்வளவு உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய வீடு என்ற காரணத்தால் இங்கே வரக்கூடியவர்கள் அசூசையான உடையிலேயோ அசூசையான நாற்றம் எடுக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் அகல ஹாதிஹி ஷஜரா ஷஜரத்துல் முன்தினா ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. யார் ஒருவர் இந்த நாற்றம் தரக்கூடிய இந்த செடிகளை சாப்பிட்டு விடுகின்றாரோ, பூண்டு வெங்காயம், இதை சாப்பிட்டு விட்டு நம்முடைய மஸ்ஜிதிற்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம். மனிதர்கள் எதன் மூலமாக அருவருப்படைகின்றார்களோ அதன் மூலமாகவெல்லாம் மலக்குகளும் அருவருப்படைகின்றார்கள், மலக்குகளும் துன்பப்படுகின்றார்கள். பாருங்க, வெங்காயத்தை சாப்பிட்டு பூண்டு சாப்பிட்டா அது ஒரு விதமான நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றத்தோடு வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு. சஹாபாக்கள் சில பேர் அந்த காலத்தில் சட்டம் தெரியாமல் விவரம் தெரியாமல் வந்துகிட்டு இருந்தாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக சொல்லி அதை தடை செய்தார்கள். சரி, இப்ப வெங்காயம் பூண்டு சாப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா பீடி சிகரெட் சாப்பிட்டு வரலாமா? வெங்காயம் பூண்டுங்கிறது சாப்பாட்டு பொருள், அது சாப்பிடக்கூடிய பொருள்ல சேர்ந்தது. பீடி சிகரெட் சாப்பிடுற பொருளா? பீடி சிகரெட்டை குடிச்சு போட்டு வாயை சும்மா குபிச்சிட்டு வர்றவங்க எல்லாம் உண்டு. பக்கத்துல வந்தாங்கன்னா குப்புன்னு ஒரு அழகான வாடை அடிக்கும், அழகான வாடை, பக்கத்துல நிக்கவே முடியாது. சில பேர் என்ன போல பீடி புகை பழக்கம் இல்லாதவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரே வாந்தி வர்ற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி சில பேர் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. பொதுவாக பீடி சிகரெட் குடிக்கிறது அது மார்க்க சட்டப்படிக்கு ஹராம் என்பதாக அல்லது மக்ரூஹ் தஹரீம் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா அந்த பீடி சிகரெட் இருக்குதே அது உணவுப் பொருள் அல்ல, உணவுப் பொருள் அல்ல. மனிதர்கள் அதை உபயோகப்படுத்துவதன் காரணமாக எந்த விதமான லாபமும் கிடையாது. மனிதர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. லாபம் இல்லை என்பது மட்டுமல்ல, நஷ்டம், முழுவதுமே நஷ்டம். சில பேர் கேட்டாங்க, பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், ஆலிம் ஷாக்கெல்லாம் குடிக்கிறாங்களே, யாரு குடிச்சாலும் அதே சட்டம் தான். ஆலிம் ஷா குடிச்சா என்ன, அடுத்தவங்க குடிச்சா என்ன? குடிக்க கூடாது, மார்க்க சட்டப்படி அது ஹராம் ஆச்சு. சில உலமாக்கள் இடத்துல ஹராம் என்பதாக, மக்காவிலேயே மக்காவுடைய இப்னு பின் பாஸ் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் அது ஹராம் என்பதாக. தேவபந்துடைய ஃபத்வா மக்ரூஹ் தஹரீம் என்பதாக. மக்ரூஹ் தஹரீம் சொன்னாலும் அது ஹராமுடைய அந்தஸ்தில் உள்ளது. ஏன்னு கேட்டா எல்லா விதமான கேடுகளையும் மனிதனுக்கு உண்டாக்கக்கூடியது. அது இப்ப அந்த சிகரெட் சம்பந்தமாக, புகையிலை சம்பந்தமாக, அந்த புகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆய்வுகளை சொல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 22 விதமான, இன்னைக்கு ரேடியோ, இன்னைக்கு நேத்து ரேடியோல கூட சொன்னா 24 விதமான கேடுகள் உடலுக்கு ஏற்படுகின்றன. அதுல தலையானது நிக்கோட்டின் என்று சொல்லப்படக்கூடிய நச்சு பொருள் அந்த புகையிலையில இருக்குது. புகையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய எல்லா பொருளும் ஹராம் தான், எல்லா பொருளும் ஹராம், அது எதுவா இருந்தாலும் சரி. சரி, அந்த புகையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய பீடி, சிகரெட், புகையிலை, பொடி இது போன்றவற்றை போடுவது, உபயோகிப்பது மட்டுமல்ல, அதை விற்பனை செய்வதும் ஹராம், அதை தயார் செய்வதும் ஹராம். என்னாச்சு இப்படி சொல்றீங்க, எல்லாம் பீடி வியாபாரம் நம்மால தானே இருக்கிறாங்க அப்படிங்காதீங்க. யாரும் செஞ்சாலும் சரி குற்றம் தான். அது வேற, பீடி தயார் செய்யறதுக்கு வேற பேரு வேற, ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு தொலைக்க கூடாது. 313 முர்சலான நபிமார்கள் பீடி பேரு, பிஸ்மில்லா பீடி, 786 பீடி,
பீடிக்கு பேருங்க நபிமார்களுடைய பேரெல்லாம் வந்துருச்சு பீடியில. அதுவே அசலே ஹராம், அதுக்கு பேரு வேற, நபிமார்களுடைய பேரு 756 பிஸ்மில்லா பேரு, அல்ஹம்துலில்லாஹ் பேரு, எல்லா பேரும் வந்துருச்சு. பெரிய ஆச்சரியமான விஷயம். அதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், ஹராம்னு நினைக்காமலே தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேரு. பீடி சிகரெட் குடிப்பதன் காரணமாக 22 அல்லது 24 விதமான தீமைகள் உடலுக்குள்ளே மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதுல மிக தலையான தீமை என்ன தெரியுமா? நிக்கோட்டின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சுப்பொருளின் காரணமாக மனிதனுடைய நுரையீரல், மனிதன் மூச்சு விடுவதற்கு மிகச் சிறந்த சாதனமாக இருப்பது மூச்சுக்குழல். அதுல இந்த நுரையீரல் இருக்குது பாருங்க, ஆட்டுக்கு நுரையீரல் சாப்பிடுவோம், அது வேக வச்சு சாப்பிட்டா அது நறுக்கு நறுக்கு இருக்கு, அது குழாய்கள், சின்ன சின்ன குழாய் டியூபுகள் இருக்கு. மனிதனுடைய அந்த நுரையீரல்ல 25 கோடி குழாய்கள் இருக்கின்றன. 25 கோடி குழாய்கள் அந்த நுரையீரல்ல இருக்கு. ஒரு மனிதன் ஒரு சிகரெட்டை இழுத்து புகையை உள்ள விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த 25 கோடி குழலுக்குள்ளும் அந்த புகை பூந்து விட்டு வெளியே வருது. மனிதன் இப்போ உடலுக்கு கேட்டை விளைவித்துக் கொள்ளுகின்றான், தீமையை விளைவித்துக் கொள்ளுகின்றான். நீங்க நினைக்கலாம், நான் தானே என்னுடைய உடலுக்கு கேடு உண்டாக்கிக்கிறேன், அதனால என்ன தப்பு? நானே, அடுத்தவங்க செய்யல, நானே என்னுடைய உடலுக்கு தீமையை உண்டாக்கி கொள்ளுகிறேன், அதுல என்ன தப்பு? நானே என்னுடைய உடலுக்கு தீமையை வைப்பது ஹராம், கூடாது. ஏன்னா மனிதனுக்கு கடமைகள் 3. ஒன்று அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள், தஅல்லுகும் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள், தொழுவது, நோன்பு வைப்பது, அல்லாஹ் சொன்ன சட்டங்களை எல்லாம் செய்வது. தஅல்லுகும் மஅல் ஹல்க், படைப்புகளோடு சில தொடர்புகள், மனிதர்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோரோடு, உறவினர்களோடு, மனைவி மக்களோடு, பக்கத்து வீட்டுக்காரரோடு, உற்றார் உறவினரோடு, நண்பர்களோடு, முஸ்லிம்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு என்று எனக்கு சட்டங்கள் இருக்கின்றன. மக்களோடு இப்படி தொடர்பு வைத்து வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது. அதே போன்று தஅல்லுகும் மஅன் நஃப்ஸ், என்னோடு சில தொடர்புகள் இருக்கின்றன. நான் தூங்காம இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க கூடாது. நான் தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்கிறேன், தூங்குவதே கிடையாது. அப்படி தூங்குவதே இல்லாததின் காரணமாக, தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக என்னுடைய உடல்ல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகின்றன, கேடுகள் ஏற்பட்டு விடுகிறது. இது அல்லாஹ் தஆலா இடத்துல குற்றம். உடலுக்கு கேடு ஏற்பட்டு விடுவது குற்றம். நானே ஒரு கத்தியை கொண்டு, ஒரு பிளேடை கொண்டு என்னுடைய கையை அறுத்துக் கொண்டு ரத்தத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடாது, ஹராமாச்சு. ரத்த கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கத்தி எடுத்து கையை கிழிச்சு அதுல கையெழுத்து போடுறாரு, ஹராமாச்சு. கீழே விழுந்தாரு, அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, அது வேற, அது இயற்கையா உள்ளது, சாதாரணமா உள்ளது. இவர் வேண்டும் என்றே தன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நாசப்படுத்துவதின் பக்கம் போட்டு விடாதீர்கள், உங்களை நாசப்படுத்துவதற்கு உங்களுடைய கைகளை உபயோகிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பாருங்க, பீடி குடிக்கிறவங்களுக்கு, சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்குது, கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள், பீடியை குடிச்சு நாசத்தை உண்டாக்காதீங்க. எதுக்கு சொல்ல வந்தோம்? வெங்காயம் பூண்டு சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, பலா யக்ரபன்னல் மஸ்ஜித, பலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும்போது பீடி சிகரெட் குடிச்சிட்டு வரலாமா? அதனால வெளியவே குடிச்சிட்டு வரணும் ஆஜர்த்து அப்படிங்காதீங்க, வெளியவும் குடிக்க கூடாது. பீடி குடிக்கிறத விட்டுருங்க சுத்தமா. புகையிலை சம்பந்தப்பட்ட எல்லாமே ஹராம். இப்ப அந்த ஆளுகள்லாம் செய்யறாங்களே அஜர்த்து, அதை பத்தி நமக்கு தெரியாது. யாருக்கே எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் தான். யாரு செஞ்சாலும் சரி குற்றம் குற்றம் தான் அது. இப்படி இந்த மஸ்ஜிதுக்கு வருவதன் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய, தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் இந்த மஸ்ஜித் கட்டாயம் தேவை. இது போன்ற பல மஸ்ஜிதுகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொன்னதை போன்ற பல ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் தேவை. இன்னும் இங்க இருக்கிற ஒரு 300-400 மஸ்ஜிதா இருக்கு. மெட்ராஸ்ல தாம்பரத்துல இருந்து இந்த பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 300 மஸ்ஜிதா 350 மஸ்ஜிதா இருக்குது, சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து. ஆனா இங்க இருக்க வேண்டிய கதர் அளவு எவ்வளவு தெரியுங்களா? 1500 மஸ்ஜித் இருந்தா தான் சரியா இருக்கு. முஸ்லிம் நாடுகள், இப்ப மக்கா மதீனா அந்த பக்கம் அரபு நாடுகள்லயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு தெரு, ஒரு 10 வீடு கொண்ட ஒரு தெரு அமைத்தால் அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டாயமாக கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய உத்தரவு. பள்ளிவாசல் இல்லாம வீடு கட்டக்கூடாது முதல்ல, ஏன்னா வணக்கத்தினுடைய தலம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது. அதே போல கட்டாயமாக இருக்க வேண்டும். வணக்க தலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மனிதர்களுடைய தொழக்கூடிய மனப்பான்மை அதிகமாக. சில பேர் தொழுகாதவங்களும் கூட தூரமா இருப்பாங்க பள்ளிவாசலை விட்டு, சரி இப்ப எங்க போய் தொழுகிறது, அப்புறம் அடுத்த நேரம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபஜ்ர விட்டுருவாரு. அப்புறம் லொஹருக்கு வேலையா போயிடும், அசருக்கு கடையில இருப்பாரு, மகரிபுக்கு கூட்டம் வந்துடும், இஷாவுல தூக்கம் வந்துடும், முடிஞ்சு பாரு அன்னைக்கு பூரா தொழுக மாட்டாரு. ஒரு நாள் விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அப்படியே தொடர்ந்து சரி நேத்தான் தொழுகல இன்னைக்கும் பரவாயில்ல அப்படியே பாத்துக்கலாம். இப்படியே தொழுகாம ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் யோசனை பண்ணுவாரு. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பள்ளிவாசல்ல வருவாரு, அஜித் பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, கட்டாயமா தொழுகணும் அப்படின்ட்டு. அடடா போன வருஷம் விட்டு சரி இனிமேல் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாரு, 2-3 நாள் தொழுவாரு, அப்புறம் விட்டுருவாரு. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா பக்கத்துல மஸ்ஜிதுகள் இல்லாமல் இருப்பது, வெகு தூரத்திலே மஸ்ஜிதுகள் இருப்பது. ஆகவே மஸ்ஜிதுகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் உருவாவது மனிதர்கள் உருவாவதற்கு, சிறந்த மனிதர்கள் உருவாவதற்கு,
பண்பாடுள்ள மனிதர்கள் உருவாவதற்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை இந்த இடத்தில் நமக்கு தந்திருக்கின்றான். மஸ்ஜிது, இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு சம்பந்தமாக ஆரம்பத்திலே முன்னுரை நிகழ்த்திய, வரவேற்புரை நிகழ்த்தி அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவே இந்த மஸ்ஜித் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும். வெறுமனே இன்று வந்ததோடு இல்லாமல், இங்க பல மக்கள் வந்திருக்கிறீங்க பல இடங்கள்ல இருந்து. ஆனா இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நேரமும் இந்த மஸ்ஜிதை வந்து அலங்கரிக்க வேண்டும். அதுதான் அலங்காரம். இந்த கட்டடம் அலங்காரம் அல்ல, இதுல போட்டிருக்கக்கூடிய விளக்குகள் பேன்கள் அலங்காரம் அல்ல, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் அலங்காரம் அல்ல. இந்த மஸ்ஜிதிலே எவ்வளவு தொழப்படுகின்றதோ, எத்தனை மனிதர்கள் தொழுகின்றாரோ அதுதான் அலங்காரம் என்பதாக விளங்கி இந்த மஸ்ஜிதை அலங்கரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அந்த அலங்காரத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாக வேண்டும் என்பதை எண்ணி வாழக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன்.